அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க ஒரு விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க. ஜெய 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 ஜோதி ஜெய 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 ஜோதி. மாலை தொடுத்தனர் ஜோதி சொல் மாலை தொடுத்தனர் ஜோதி. வானவர் நெருங்கினர் ஜோதி வானவர் நெருங்கினர் ஜோதி. சிவ 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 ஜோதி. பெரியவர் சூழ்ந்தனர் ஜோதி பெரியவர் சூழ்ந்தனர் ஜோதி. அருமையும் எளிமையும் ஜோதி அருமையும் எளிமையும் ஜோதி. சிவ 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 ஜோதி. என்னை சிவமாக்கி கொண்ட ஜோதி சிவ 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 ஜோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றலே நிரம்பி உள்ளன. தெய்வீக அருளாற்றல் எங்கள் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். நாம் பூமி மீது அமர்ந்து தவம் செய்கிறோம். பூமியே எங்களுக்கு, பூமாதேவியே எங்களுக்கு நன்மையை செய்வாயாக. பூமியே உன்னுடைய ஆற்றல் எங்கள் உயிரிலே எங்கள் உடலிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். இரண்டாவது நீர். நீர் மேல் அமர்ந்து தவம் செய்வது போல பாவனை செய்ய வேண்டும். நீரே உன் மீது அமர்ந்து நாங்கள் தவம் செய்கிறோம். உன்னுடைய மின்காந்த அலைகள் எங்கள் உடலிலே எங்கள் உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அடுத்து காற்று. காற்றே உன் மீது பாவனை செய்து தவம் செய்கிறோம். காற்றே எங்களுக்கு உன்னுடைய ஜீவகாந்த அலைகள் உன்னுடைய காந்த அலைகள் எங்கள் உடலிலே எங்கள் உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அடுத்தது நெருப்பு. நெருப்பு மீது நாம் அமர்ந்து தவம் செய்வது போல பாவனை செய்ய வேண்டும். அந்த நெருப்பு நமக்கு சுடாது. ஏன்னா நம்ம பாவனை செய்யும் போது நம்முடைய சூட்சம் உடம்பு தான் அங்கே போய் உட்காரும். அதனால நெருப்பு மீது அமர்ந்து தவம் செய்வது போல பாவனை செய்ய வேண்டும். நெருப்பே உன்னுடைய ஜீவகாந்த அலைகள் எங்கள் உடலிலே இரவும் பகலும் எந்தெந்த நேரங்களிலும் அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அடுத்து ஆகாயம். ஆகாயத்திலிருந்து தான் இந்த 4 பூதமும் வந்தது. ஆகாயத்துக்கு இந்த 4 பூதமும் கட்டுப்படும். இப்போ நம்ம வெட்டவெளிக்கு போகிறோம். அப்படியே பாவனை செய்து மனக்கண்ணாலே உள்முகமாக அண்டத்துக்கு போகிற மாதிரி உணர்வு வைக்கணும். நம்முடைய சூட்சம் உடம்பு, இந்த பூத உடம்பு தான் அங்கே இருக்கும் பூமியில். சூட்சம் உடம்பு மேலே சென்றுவிடும். அப்போ இந்த சூட்சம் உடம்பை எடுத்துக்கிட்டு நம்ம அண்டத்துக்கு போகிறோம், ஆகாயத்துக்கு. ஆகாயமே இந்த ஜீவராசிகளை எல்லாம் உற்பத்தியானது நீதான். பூமியிலே எல்லா வளங்களையும் செய்வது நீதான். எல்லா 4 பூதங்களுக்கும் தலைவன் நீதான். நாங்கள் தாய்வயத்திலே கருவறையில் இருக்கின்ற பொழுதே உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய ஜீவகாந்த ஆற்றலால் நாங்கள் இந்த உருவெடுத்து வந்தோம். உன்னுடைய ஆற்றல் இரவும் பகலும் எந்நேரமும் எங்கள் உடலிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அப்படின்னு மனக்கண்ணால் அப்படியே நினச்சிங்கன்னா இப்போ பஞ்சபூதமும் நமக்கு சரண் அடைஞ்சிடுச்சு. பஞ்சபூதமும் நமக்கு கட்டுப்படுது. அப்புறம் அதுக்கு பிறகு அம்மாவுக்கு வணக்கம், அப்பாவுக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம்,
இஷ்ட தெய்வ பதம், குலதெய்வ பதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்களை வந்து சரி பண்ணிக்கிட்டு போனால் தான் நமக்கு தவம் கை கூடும். அடுத்து வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, இது திருவள்ளுவர், உறுதி என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகள் என்னும் யானையை, உறுதி என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகள் என்னும் யானையை வெல்லலாம், அப்படி அடக்கியவர் யாரோ அவரே மகா சித்தராவார். இப்போ நம்ம பஞ்சபூதங்களை இப்போ டவுன் செய்தோம். அதை வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, உறுதி என்னும் அங்குசத்தால், உறுதி இருக்கணும் மனசுல, உறுதி. இப்போ இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கக்கூடாது, நடக்கும் நடக்கும் அதான் உறுதி. நடக்காதுன்றது உறுதி இல்லை, நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதி என்னும் அங்குசம், அங்குசம்னா யானையை பாகம் வச்சிருப்பார் யானையை வெல்றதுக்கு, அந்த அங்குசத்தால் இந்த ஐம்பொறிகள் தான் யானைன்றார். இப்போ பஞ்சபூதம் இருக்குது, ஐம்பொறிகள் இருக்குது, எல்லாமே அதான். இந்த ஐம்பொறிகள் என்பது உறுதியாக இருந்தால் அது அங்குசத்தால் யானையை வெல்வது போல பஞ்சபூதங்களை வெல்லலாம். பஞ்சபூதங்களை வென்றால் அவரே மகா சித்தராவார் அப்படின்னு. இது என்ன வேணும்னு கேட்டால் உறுதி தான் வேணும். யானையை வெல்லக்கூடியது ஒரு அங்குசம், நமக்கு ஆன்மீகத்தை வெல்லக்கூடியது உறுதி என்னும் அங்குசம். இது இருந்தால் ஐம்பூதங்களை வெல்லலாம். ஐம்பூதங்களை வென்றால் அவனே மகா சித்தனாவான் அப்படின்ற. யாரு? திருவள்ளுவர் பெருந்தகை. ஒரு நாள் வள்ளல் பெருமான் வடலூர் ஞான சபையை கட்டி முடித்த பிறகு பார்வதிபுரம் அன்பர்களை வரவழைத்து பூச விழா நடத்த வேண்டும். முதல்ல நம்ம வந்து சபையை திறந்து ஜோதி தரிசனம் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 1873 வேலை முடியுது. அப்போ எல்லாரையும் அழைச்சி சொல்கிறார், 74 நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு. ஞானசபையை திருவிழா செய்து அதை வந்து மக்களுக்கு ஆண்டவன் இறைவன் ஒளி வடிவாக இருக்கின்றான், உன்னுடைய முக்கனிலே இருக்கின்றான், உன் உடம்பிலே இருக்கின்றான், உன் உயிரிலே கலந்து இருக்கின்றான் அப்படின்பதை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது பார்வதிபுர அன்பர்கள் திருநெல்வேலியிலிருந்து மராட்டிய ஆட்களை கொண்டு வந்து பந்தல் அமைத்தார்கள். பிரமாண்டமான பந்தல். அவர்கள் வந்து கொஞ்சம் புறையணத்தார்னா அவங்க எல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள். இதை கண்ட வள்ளல் பெருமான் பந்தல் அமைக்கிறது வந்து பார்த்தார். தர்மசாலையிலேருந்து வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், இதை அமைப்பவர்கள் புறையணத்தார்கள், இதற்கு திருவருள் சம்மதம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆண்டவனுடைய சம்மதம் இல்லை, ஆண்டவன் இதற்கு சம்மதப்படவில்லை, ஆண்டவன் இந்த பந்தலை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவனுக்கு இந்த பந்தல் தேவையில்லை அப்படின்றத ஒரே வரியில் சொல்லிட்டார். ஒரு ஏரி நிறைய தண்ணி இருந்தால் ஒரு கொட்டு மண் எடுத்தால் பூரா உடச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு வரியில் சொல்லிட்டார், ஆண்டவனுக்கு திருவருள் சம்மதம் இல்லை, திருவருள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு தர்மசாலைக்கு சென்று விட்டார். அன்று இரவு 12 மணி அளவில் பெரும் காற்றுனா காற்று தான் நல்லா வீசுது, புயல் வீசுகிற மாதிரி நல்ல காற்று. திடீர்னு டமார்னு இடிக்குது. இடி மின்னல் கண்ணை பிடுங்குது. ஏகப்பட்ட இடி அங்கேயே சுற்றி இடிக்குது, கோடை இடி. அப்பொழுது வள்ளல் பெருமான் தர்மசாலையில் தான் இருக்கிறார். ஏன்னா மழையை நிறுத்துறது பாவம், மழையை வர வைக்கிறதும் பாவம். ஆனால் மக்களை காப்பாற்றுவதற்காக மழையை வர வைக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனால்
பெய்கிற மழையை நிறுத்தக்கூடாது, அது பெரும் பாவம். ஆகினால வள்ளல் பெருமான் அதை நிறுத்தவில்லை. திருவருள் என்ன செய்யட்டுமோ அது செய்யட்டும் அப்படின்னு இருக்கிறார். இது டமா 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 டிமில் டிமில் அடிச்சுதா, ஒரே சத்தம். அணுக தொண்டர்லாம் ஒன்றா கூட்டிட்டாங்க. என்ன இவ்வளோ இடி இடிக்குது அப்படின்னு. வெளியே வந்து பார்த்தா மின்னல் கண்ணை பிடிக்கும் போகிற மாதிரி இருக்குது. டமான்னு ஒரு இடி இடிச்சுது. பந்தலுக்கு நேராக போய் விழுந்தது. பந்தல் பிடிச்சிச்சு. பந்தலை பிடிச்சி இந்த இவ்வளோ மழையிலையும் பந்தல் நல்லா எரியுது. ஏன்னு கேட்டால் மின்னலுடைய வேகம் அப்படி, அது பச்சை மரமே எரியும். இது காஞ்ச கீத்து காஞ்ச கழியாக எரியாது. இந்த தண்ணிலாம் ஒன்றும் பண்ணாது. அதான் நெருப்புக்கு நீர் அடக்கணும், நீருக்கு நெருப்பு அடக்கணும். இந்த 2 போதும் அடங்கும். அப்போ திருவருள் சம்மதம் வந்து இந்த 3 போதங்களை ஏற்றுக்கல. காற்று, மழை, நெருப்பு 3மே வந்துருச்சு. 3 போதும் வந்து அந்த பந்தலை ஏற்றுக்கொள்ளாமல் காலையில் பார்த்தால் பந்தல் தரமட்டமாக இருக்கிறது, சாம்பலாக இருக்கிறது. சாம்பலும் மழையில் கரைந்து சென்று விட்டது. குளம் போல காட்சி அளிக்குதான் காலையில். தண்ணி பயிரெலாம் நிறைஞ்சி போச்சான், ஏரி குளங்கள் நிறைஞ்சி போச்சான். மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். ஏன்னா இவங்க செய்த ஒரு பந்தலை திருவருள் ஏற்றுக்கொள்ளாததால் ஒரு நல்லது நடந்தது. அதாவது ஒரு கெட்டது நடந்தால் பக்கத்துலேயே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பந்தலை விட கோடி மடங்கு மக்களுக்கு உதவி பண்ண செய்யக்கூடிய மழை வந்து விட்டது. பந்தல் சிலை விட ஒரு பல கோடி மடங்கு நீர் உண்டாயிடுச்சு. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் இவ்வளவு நடந்தும் யாருக்கும் ஒரு உயிர் சேதம் கிடையாது. யாருக்குமே எந்த உயிர் சேதமே கிடையாது. காலையில் போய் பார்த்தா அந்த சாம்பலை தான் வாரி அப்பால கொட்டினாங்க. அப்போ என்ன சொன்னார்? லகுவாக ஒரு பந்தல் அமைங்கள்னார். யாரு? நம்மவர்கள் ஒரு லகுவாக ஒரு பந்தல் அமைங்கள், சும்மா சிம்பிளாக. அவர் எப்பவுமே என்ன சொல்லுவார்? விளக்கு கூட வந்து ஒரு விளக்கு 2 விளக்கே போதும், திருவிளக்கு உள்ளே இருக்கிறது, இதுதான் திருவிளக்கு. இந்த விளக்கை நினைத்தால் இந்த உடல் அழியாது. இந்த விளக்கை எத்தனை விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்கே போதுமானது. ஒரு விளக்கே திருவிளக்குக்கு சம்மதம். ஒரு விளக்கத்தான் திருவிளக்கு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னார். யாரு? ஆண்டவனே ஒரு விளக்கத்தான் ஏற்றுக்கொள்வாராம். இந்த எண்ணெயை நீங்கள் எரிய விடாதீர்கள். இந்த எண்ணெயை ஏழை எளிய மக்களுக்கு உணவு செய்து பரிமாறுங்கள். அதிலே திருவருள் ஏகப்பட்ட நன்மைகளை உண்டாகும். இதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு 1 10ஆக விளையும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய அந்த விளைச்சல் நிறைய விளையுமா அவங்களுக்கு. அதனால நிறைய விளக்கு ஏற்றிட்டா மட்டும் போதாது, உள்ள இருக்கிற திருவிளக்கை பார்க்கறதுக்கு ஒரு விளக்கு போதும் அப்படின்னார். அவர் என்ன சொல்றாரு? நான் தர்மசாலையில எளியோருக்கும் இறைவன் அடியாருக்கும், நல்லா உள்நோக்கி பாருங்க, எளியோருக்கும் இறைவன் அடியாருக்கும் உணவு வழங்க வேண்டும். மற்றவர்கள் ஒரு முதல் உதவி போல, அதாவது வருமானம் உள்ளவங்க சம்பாதிக்கக்கூடியவங்க ஒரு முதல் உதவி போல வந்த அன்னைக்கு ஒரு வேலை ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் வருமானம் உள்ளவர்கள் இங்கே தங்கியிருந்து பல நாள் இங்கே அந்த உணவை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏழைகளுக்கு மட்டுமே, எளியோருக்கும் இறைவன் அடியாருக்கும். இறைவன் அடியார்னா அவங்க எங்கேயும் போய் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு வருமானம் இருக்காது. புலவருங்க இருக்கிறாங்க, பாட்டு பாடுவாங்க, பாட்டு எழுதுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. யாரையும் போய் 1 ரூபா கொடுன்னு கேட்க மாட்டாங்க. யாரையும் போய் ஒரு உண்டை சோறு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதான் ஒரு இடத்துல புலவருங்க பாடுறாங்க ஈஸ்வரன் கோயிலில், தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே வல்லாளி அப்பா நாங்கள் பசித்திருக்க நாயமோ அப்படின்னாங்க. இறைவா, ஈசா, பெரும் பிரமாண்டமான கோபுரம், ராஜகோபுரத்திங்க நிற்கிறோம். நாங்கள்லாம் புலவர்கள். நாங்கள் யாரையும் போய் 1 ரூபா கேட்க முடியாது, ஒரு உண்டை சோறு கொடுன்னு கேட்க முடியாது. எங்களுக்கு பசி எடுக்குது, நீ தான் சாப்பாடு போடணும்னு கேட்டாங்களாம் ஈஸ்வரனை.
இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனக்கு ஒரு பெரிய மகான் சொன்னதுதான் தங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரன், ஐயா என்னையே ஏகப்பட்ட கதவு போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க, நான் உள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாராம், போங்கானும். பழைய தமிழ் ஈஸ்வரன் சொல்கிறார், போங்கானும் கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை அல்லால் சோறு கண்ட மூலியார் சொல் அப்படின்னாராம். யாரு? ஈஸ்வரன். கூறு சங்கு ஓதுறாங்க, சத்தம் கேட்குது. கொட்டோசை பெரிய மோளம் அடிக்கிறாங்க, டமார் 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 டமார்னு அடிக்கிறாங்க, காது பிச்சின்னு போகுது. சங்கு ஊதுறாங்க, ஆகாயம் வரைக்கும் கேட்குது. தோல் முரசு அடிக்கிறாங்க, டமார் டமார் டமார்னு சத்தம் கேட்குது. சோறு கொண்டு வராங்க, அந்த துணியை எடுத்து இப்படி காமிக்கிறாங்க என்கிட்ட. அதை நான் பார்க்குறேன், நான் உண்ணது கிடையாது, நானே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்கிட்ட வந்து சோறு கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னாராம். இது அந்த மகானி எதை வச்சு சொன்னார்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னதை உள்ளதை உள்ளபடி தாங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் எதையுமே தவறாக எடுத்துக்கூடாது. நமக்கு வந்து என்ன எடுத்துக்கணும்னு சொன்னால், புலவரங்க போய் யாரும் கேட்க மாட்டார்கள். அதுதான் வள்ளல்பெருமான் சொல்கிறார், எளியோருக்கும் அடியோருக்கும் அடியவர்க்கும். அடியோர்கள்னா சிவன் அடியார்கள். சிவனையே வணங்கி அடியார்களாக 60 வயசு 20 வயசுக்கு மேலே அவங்கள எந்த சிந்தனையும் இருக்காது, சம்பாதிக்கவும் முடியாது. அவங்கள பார்த்தா யாரும் வேலைக்கும் கூப்பிட மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் சிவனையே நினச்சி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு 3 வேளை கூட நீங்கள் தர்மசாலையில் சாப்பாடு கொடுங்க, பல காலம் கூட அவங்க தங்கி இருக்கட்டும். அதே போல் எளியோர்கள், வீட்டில் இருந்து பிள்ளைகளை வெறுத்து போச்சு, இல்லை பிள்ளைகள் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, ஆதரவற்றவர்கள் அப்படின்னா அவங்க வாழுங்காலம் வரைக்கும் இருக்கட்டும். அதே போல் அடியார்களும் வாழுங்காலம் வரைக்கும் இருக்கட்டும். ஆனால் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தாம் பணியை செய்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்தை நடத்துங்கள். நான் தர்மசாலையை துவக்கிய காரணமே இதுதான். எளியோர்கள் சாப்பாடு இல்லாமல் சாகக்கூடாது. அடியார்கள் யாரையும் போய் கேட்க மாட்டாங்க, கேட்குறவங்கெல்லாம் சிவன் அடியார்கள் இல்லை. இதை கொஞ்சம் உள் நோக்கி பாருங்க, உள்வாங்கி பாருங்க. ஒருத்தரை போய் காசு கேட்குறாங்க, சாப்பாடு கேட்குறாங்களா, அவங்க சிவன் அடியார்கள் இல்லை. சிவனையே பற்றி இருந்தால் அந்த சிவனையே வந்து உனக்கு ஆகாரம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த புலவங்க கேட்கும்போது அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாராம், இன்னும் ஐயா சாமி இன்னும் எல்லாம் அங்கே நிற்கிறீங்க, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, நடை சாத்திட்டாங்க, இந்த நேரத்தில் சிவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இந்த சிவனடியார்கள் சொன்னாங்களாம், நாங்கள் சிவனை பார்த்துட்டோம், அவர்கிட்ட பேசிட்டோம், அவரும் எங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னாங்களாம். சொல்லிட்டாரா? சரி பரவாயில்ல, மணி 1 மணி ஆகுது, வாங்க எல்லாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டின்னு போகிறாராம். யாரு? யாரோ ஒருவர். அவர் யாரோ நானாரோ, அவர் யாரோ இவர் யாரோ, அவர் யாரோ இவர் யாரோ தெரியாது, நானாரோ நீ யாரோன்னு தெரியாது. அதனால அவர் கூட்டின்னு போய் சைவ சாப்பாடு அருமையாக ஆகாரம் கொடுத்தார் இந்த 5 புலவருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, உறுதி என்னும் அங்குசத்தா நாம் வந்து நம்ம புலன்களை கட்டுப்படுத்தினால் ஆகாரம் நம்மை தேடி வரும். அதுதான் உண்மையான ஆகாரம். பட்டினத்தாடிகள் என்ன சொல்றாரு, என் உயிர் போனாலும் சரி, என் உடலை விட்டு என் உயிர் போனாலும் சரி, இனி ஒருவரிடம் போய் ஆகாரம் கொடுங்கள் என்று கேட்க மாட்டேன் அப்படின்னார் பட்டினத்தடிகள். அவர் அந்த உறுதி என்னும் அங்குசத்தை எடுக்காத காலத்தில் வீடு வீடாக சென்று அம்மா ரா பிச்சைத்தாயி அப்படின்னு எடுத்தார். அது நிறைய எடுக்க மாட்டாங்க, ஒரு வீட்டில் 2 உண்டை சோறு கொடுத்தாங்கன்னா அதோட போய்டும், அதான் சாப்பிடுவாங்க அடியார்கள். அதுதான் வள்ளல்பெருமான் சொல்கிறார், அந்த மாதிரி அடியார்களுக்கு தெருவில் போய் ஆகாரம் கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடாது.
பட்டினத்தடிகள் போல நான் அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. வள்ளல் பெருமானுக்கு முந்தி வந்தவர். இதெல்லாம் யோசனை பண்ணி தான் தர்மசாலை கட்டுறார். சிவனடியார்கள் யாரிடத்திலையும் போய் கையேந்த கூடாது, அவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும். ஆனால் அங்கே அட்சய பாத்திரம் போல் உணவுப் பொருட்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னார் வள்ளல் பெருமான். ஏன்னா அணுக தொண்டர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஆரம்பிச்சிடுறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நடத்துறீங்க, நீங்கள் இல்லாத காலத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது, நானே நடத்துவேன், இறைவனே நடத்துவான், திருவருளே நடத்தும், அட்சய பாத்திரம் போல் வருடக்கணக்கில் உணவுப் பொருட்கள் மீறும்படியாக இறைவன் காட்சியளிப்பான், இறைவனே ஆகாரம் கொடுப்பான் அப்படி என்று சொன்னாராம் வள்ளல் பெருமான் அணுக தொண்டர்கள். ஒரு நாள் தர்மசாலையில் அரிசி தீர்ந்து போச்சு. சாமி குடியில் உட்காந்துருக்கார், கல்பட்டையா குடியில். எல்லாம் பயபக்தியோடு கொண்டாரெட்டியார், அந்த மலையாள பரதேசின்னு ஒருத்தர் அவர், இவங்கெல்லாம் ஒரு 3 பேர் கேட்குறாங்க, சாமி காலையில் சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, அதில் கஞ்சி ஊற்றணும், அரிசி இல்லை. சரி போங்க, திருவருள் சம்மதம்னாராம். என்ன சொன்னார்? ஆகாரம் கொடுக்குறதே திருவருள் தான், அதுக்கு தெரியும், அதுக்கு நாளை ஆகாரம் அது கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னாலாம், சாமி வரவு இல்லை அப்படின்னாங்களாம். போங்க திருவருள் சம்மதம் அப்படின்னாராம். போங்கப்பா, ஆண்டவன் பார்த்துக்குவான், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாரு. அதுபோல் அவங்க போன உடனே விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் பெருமான் 12 மணிலேருந்து தவத்தில் இருக்கிறார். தவத்தில் இருக்கும்போது ஒரு கட்டை வண்டினா, அந்த காலத்தில் கட்டை வண்டி, அது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, வயசானவங்களுக்கு தெரியும். அந்த கட்டை வண்டியில் ஒரு ராந்தலை கட்டிக்கிட்டு, இந்த ராந்தல் கூட இப்போ இருக்குது இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அந்த ராந்தலை தான் கட்டை வண்டியில் கட்டின்னு வருவாங்க. அது வெளிச்சத்துக்கு மாட்டு சந்தில் தான் அது வெளிச்சம் இருக்கும். ஏன்னா வண்டி வருதுன்னு தெரியறதுக்கு தான், வேற ஒன்றும் வெளிச்சம் அடிக்காது. எதிர வரவங்களுக்கு வண்டி வருது அப்படின்னு தெரியப்படுத்துறது தான் அது அந்த ராந்தல். அதே ரொம்ப காத்தடிச்சு நின்றுடும், வண்டி ஓட்டுறவர் ரொம்ப கஷ்டப்படுவார், திரும்ப திரும்ப அந்த விலைக்கு ஏற்றுவார். அது மாதிரி கட்டை வண்டியில் கடக்கு வடக்கு கடக்கு மடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுன்னு வருதான். அப்போ வடலூர் மண்பாட்டை அப்படின்றார். எது மண்பாட்டை? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அங்கே எதுவுமே இருக்காது, கல் எதுவும் இருக்காது, மணல் மாதிரி இருக்கும், அது வெறும் மண்பாட்டை அப்படின்னு எழுதுறாரு. அந்த மண்பாட்டை வழியாக சிறு ஒளி, ராந்தல் ஒளி தெரிகிறதா. ஒரு வண்டி, 2 மாடு, அந்த சலங்கை ஒன்று இருக்கும் கழுத்தில், அது டைன்னு மணி அடிச்சுட்டு வருது. ஏன்னா இதெல்லாம் எதிர வரவங்க விளவணும் தான். ஏன்னா இப்போ வெளிச்சம் பற்றாத காலம், இரவு வந்தால் இருலோகமாக இருக்கும். அந்த ஒளி சத்தம் கேட்கும்போது வண்டி வருதுன்னு வெளியிடுவாங்க. அப்படி சத்தம் கேட்டு தான் விடியற காலம் பார்த்தாக்கா 4 மூட்டை அரிசி இறங்கிச்சான். அரிசி இறங்கின உடனே அதே போல் கட்டை வண்டி 2 வண்டியில் காடாம்பள்ளியிலேருந்து விறகு தான். இவங்க அரிசி இறங்கிட்டு போனவங்க திருத்திருவூர், பன்ருட்டி அருகே திருத்திருவூர் ஆறுமுகம்னு இருக்குது குறிப்பில். காடாம்பள்ளியூர் ராமசாமி படையாச்சின்னு இருக்குது, அது ராமசாமி பூச்சின்னு இருக்குது, பூச்சின்னா படையாச்சின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து 2 மாட்டு வண்டியில் விறகு தான். இன்றும் அந்த பகுதியில் இன்றைக்கும் இலவசமாக விறகு தான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள். 15 கிலோமீட்டர் அங்கே இருக்கிற விறகு முதல்ல ஒரு வண்டியை கொண்டு போய் அங்கே தர்மசாலையில் இறக்கிடுவாங்க. நெல் விளைஞ்சால் அது அவங்க மனசில் பட்டது 4 மூட்டை 5 மூட்டைன்னு கொண்டு போய் இறக்கிட்டு வந்துடுவாங்க. அதுபோல் இன்றும் அதே போல் நடந்து கொண்டு இருக்கிறது. வள்ளல் பெருமான் இருக்கின்ற காலங்களில் நடந்தது போலவே இப்பொழுதும் நடக்கின்றது. ஒரு நாள் ஞானசபை கட்டிட்டாங்க. மேல் தளம், சிற்சபை பொற்சபைன்னு இருக்குல்ல, அங்கே மேலே தளம், அது கூட ஒரு அழகாக ஒரு கருங்கல் தேக்கு மரத்தால் தான் கட்டுறாங்க. அதை கருங்கல் கூட இல்லை, தேக்கு மரத்தால் தான் கட்டுறாங்க. அப்போ தேக்கு மரத்தால் தான் ஒட்டுவாங்க. அந்த தேக்கு மரத்தை வச்சு அது மேலே சாரம் ஒட்டுவாங்க. அந்த சாரத்தில் 3 பேர் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. மராட்டியர்கள் தான் அப்போ அந்த தர்மசாலையை கட்டிருக்காங்க. அவங்க வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது கீழே 4 பேர் அதுக்கு களை கொடுத்துட்டு கல்லெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருந்துருக்குறாங்க.
இந்த சாரமானது அவர் என்ன சொல்லுவாராம், காலையில் எப்போ நீங்கள் தர்மசாலை கிளத்துல வந்து குளிச்சுருங்க, பல் விளக்குங்க, குளிச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் போய் வேலையை பாருங்கள், மெல்லன வேலையை பாருங்கள். நீங்கள் அதிகமாக உடம்பை போட்டு அழட்டிக்காதீங்க, பொறுமையாக செய்யுங்க, இது திருவருள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு வரோம். இவங்க அவர் சொல்கிறது கேட்கறதோட சரி, யாரும் குளிக்கிறது இல்லை. காலையில் எங்கள் பசி தண்ணி குளிக்கிறது அப்படின்னு இவங்க வந்துடுது, பல்லு விளக்கின்னு வந்துடுது, குளிக்கிறதே கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஒரு ஒரு அறிக்கைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரு முறை அவங்களுக்கு ஒரு இதை காமிக்க வேண்டும், ஒரு நிகழ்ச்சியை காமிச்சா தான் அவங்க மறுபடியும் பயப்படுவாங்க. அதனால் இந்த சாரத்தில் வேற ஒரு 10 அடி 15 அடிக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அது என்ன ஆச்சுன்னா திடீர்னு முறிஞ்சி 3 பேரும் சரன்னு கீழே வராங்க. அது முறிஞ்சது துண்டா போகல, அப்படியே அவங்க நின்று இடத்துல நின்றுக்கிறாங்க, சாரம் கீழே வந்து இறங்கி போச்சான். ஆனால் அது மட்டான ஒரு சத்தம் கேட்டது எதுக்காக, கீழே இருக்கிறவங்க விளையாடுறதுக்காக. கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க விளையிட்டாங்க, சாரம் கரெக்டாக வந்து கீழே உட்காந்துடுது. அப்போ பார்த்தாக்கா கீழே இருக்கிறவங்களுக்கும் மேலே சாரத்தில் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு சிறு காயங்கூடம் இல்லை. இது 6ஆம் திருமுறையில் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதை பகல் நேரம் என்பதால் பார்வதிபுரம் மக்கள் வந்து பார்வையிடுகிறார்கள். ஆகா, என்ன இது அதிசயம், இவ்வளோ உயரத்துலேருந்து ஊர்ந்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, கை கால் ஒடிஞ்சிருக்குமே. நாங்கள் ஓடி வரோம், பார்த்தா எல்லாமே வந்து சாதவாக கீழே நின்று இருக்கிற மாதிரி நிற்கிறாங்க இவங்க 6-7 பேரும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் அவர் முதலில் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நாளையெல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு வாங்கப்பா, குளிச்சுட்டு வந்து செஞ்சு அப்படி அதுதான்ப்பா ஆரோக்கியம், அதுதான்ப்பா நல்லது அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தார். யார்? வல்லாட்சியில் எல்லா வல்ல ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன், அதுதான் திருவருள்னு சொல்கிறாரு. திருவருள் இருக்க குருவருள் ஏன்னுவார். குரு வந்து ஆரம்ப நிலையில் வேணும். அந்த குரு வந்து குரு என்பது புறத்தில், திரு என்பது அகத்தில் அப்படின்னு சொல்லுவார். வல்லபெருமா ஒரு நாள் மேட்டுக்குப்பத்தில் சொற்பொழிவு நடத்துகிறார். ஏன்னா தர்மசாலையில் இங்கே ஞானசபையில் வேலை நடக்குது, இங்கே அன்பர்கள் உட்காந்து பேசுறதுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டின்னு போய் அங்கே பாடம் நடத்துகிறார். வெளியூர்லேருந்து நிறையா அன்பர்கள் வராங்க, வந்து பாடம் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, சந்தேகங்களை தீர்த்துக்கிறாங்க. இதில் சில பேர் மிகண்டாவாதமாக கேள்வி கேட்குறவங்களும் வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே அவர் வந்து அவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு நினச்சி அதுக்கு தகுந்த பதிலை சொல்லிட்டு வரோம். எவ்வளோ மிக வேண்டாவாதமாக வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நான் வேறு அப்படி அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி, அவர்களுக்கு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி சரி செய்வாராம். அப்படி மேட்டுக்குப்பத்திலே சொற்பொழிவு செய்து கொண்டு இருக்கும்போது சென்னையிலேருந்து ஒரு ஐயங்கார் வரார். ஏன்னா பழைய நண்பர் அவர், சென்னையில் அவர் இருக்கும்போது. அங்கே சென்னையிலே வல்லபெருமான் இருக்கின்ற பொழுது அவர் ஒரே நேரத்தில் 5-10 விதமான நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லுவார். ஒரு கேள்வி கேட்டால் 10 கேள்வி பதில் சொல்லுவாராம். அப்பேற்பட்ட ஒரு வித்வான். அவர் என்ன நினைச்சாரா, இவர் என்ன போனார், இவர் எல்லாம் அப்படி இப்படின்னு போலா பேசுகிறாங்க, இருந்தாலும் நான் போய் ஒரு கேள்வி கேட்குறேன், என்னை போல் 10 விதமான பதில் அவர் சொல்லுவாரா பார்ப்போம் என்று சென்னையிலிருந்து ஐயங்கார் ஒருவர் வந்தார். அப்பொழுது சொற்பொழிவு மேட்டுக்குப்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சொற்பொழிவு கேட்கின்றவர்கள் வள்ளல் பெருமானுடைய இனிய குரல், காந்த பார்வை, இந்த இனிய குரலையும் காந்த பார்வையும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அக்கம் பக்கத்திலே யார் வந்தார்கள் என்று கூட தெரியவில்லை. வள்ளல் பெருமானும் தொண்டர்களை பார்த்து பதில் கூறிக்கிட்டு இருக்கிறார். ஒரு வள்ளல் பெருமான் பேசுகின்ற பொழுது திருவருளை நினைத்து கொண்டே பேசுவாராம். திருவருளை நினைத்து கொண்டே, அதாவது தவத்திலே ஆகாயத்துக்கும் அவருக்கும் அவருடைய சிரசுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமா, லிங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்குமா. இப்போ நாம் தூங்கும்போது
நம்ம படுத்து தூங்குறோன்னா அவங்க முகத்தில் வந்து எதுவுமே ஒரு பவுடர் பூசுறது ஒரு கறி பூசுறதுலாம் இருக்கக்கூடாது. பூசிட்டால் அவங்க பிழைப்பது கஷ்டம். யாரும் இதை பார்த்து செஞ்சிட போகிறீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். பெரியவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், அது உண்மைதான். அது ஏன் என்று கேட்டால், நாம் தூங்குகின்ற பொழுது நமது உயிரானது நாம் எங்கெல்லாம் போய் வந்தோமோ அங்கே அது போயிட்டு வரும். அது ஜன நேரத்தில் போயிட்டு வந்துடும். நீ மதுரைக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகிருக்கும், திருச்செந்தூர் போக 3 நாள் ஆகிருக்கும். ஆனால் 3 வினாடியிலே நம்முடைய உயிரானது அங்கே போய் வரும். இந்த பூத உடல் எங்கெங்கெல்லாம் போச்சோ இந்த உயிரானது அங்கெல்லாம் போய் வரும். அந்த நேரத்தில் அது போய் திரும்பி இந்த பூத உடலுக்கு வருகின்ற பொழுது, இப்போ கம்பளி பூச்சின்னு ஒன்று இருக்கும், மரத்தில் இருந்து என்ன பண்ணும், வெள்ளையாக ஒரு கதிர் ஒரு நூல் இழை மாறி விட்டுக்கிட்டே கீழே வரும். பார்த்துருப்பீங்க கிராமத்தில். கம்பளி பூச்சி உயர்ந்து வந்ததுன்னா பொட்டுன்னு வந்து கீழே விடாது. அந்த மரத்தில் ஒரு லிங்கம் வச்சிடும், அது கவர் மாதிரி இது உடம்புல இருந்து ஒரு திரவத்தை விட்டுக்கிட்டே ஒரு வெள்ளையாக அழகாக கீழே வந்து இறங்கிடும். அதுபோல் நம்முடைய தொப்புளில் இருந்து ஒரு லிங்கானது உயிருக்கு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொடர்பில் தான் இந்த எங்கே போனாலும் அது தொப்புள் வழியாக வந்து இந்த உயிர் நம்ம உடம்புக்கு வந்து சேரும். ஒரு பூதம் மட்டும்தான் வெளியே போகும், 4 பூதம் உள்ளே இருக்கும். அப்போது எதுவுமே தெரியாது, நம்ம உடம்புல என்ன நடந்தது, எது நடந்தது, எதை பூச்சி கடிச்சுதான் போனது, கடித்த பிறகு தான் தெரியும், கடிக்கும் முன்னே தெரியாது. உணர்வற்ற நிலையில் இருக்கும். அப்போ அந்த லிங்கம் வந்து இது இந்த உருவத்தை ஏதாவது நீங்கள் ஒரு கலர் பூசிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உயிரானது வந்து பார்த்துட்டு போயிடும். இது இந்த உடம்பு நம்ம உடம்பு இல்லை, நாம் இருந்த வீடு இது இல்லை, இது வேறு வீடுன்னு போயிடுமா. இப்போ நாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம், நாம் கண்டுபிடிச்சிடுவோம். திடீர்னு பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, என்ன இது அப்படின்னு கொஞ்சம் தகமாறும். ஆனால் ஆன்மா அப்படி கிடையாது. நீ ஏதாவது ஒரு கலரை பூசிட்டீங்கன்னா இந்த உடம்பு நம்ம உடம்பு இல்லைன்னு போயிடும். ஆகையினால அது போல் செய்யக்கூடாது. அதுபோல் வள்ளல் பெருமானுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு லிங்க். அவர் வந்து பேசுகின்ற பொழுது தொண்டர்களுக்கும் அவருக்கும் ஒரு லிங்க், காந்த பார்வை. அந்த பார்வைப்பட்டாலே அவங்க இப்படி திரும்ப மாட்டாங்க. அது எத்தனை மணி நேரம் பேசினாலும் உடல் உபாதையை கூட அவங்க மறந்துடுவாங்க, பசியை மறந்துடுவாங்க, பசியே எடுக்காது. இப்படி பேசி கொண்டு இருக்கிறத இது ஐயங்கார் வந்து பார்த்தார். ஐயங்காரை வந்து பெருமான் பார்க்கல, ஏன்னா அவர் இறைவனுடைய சிந்தனையிலே இருந்துட்டார். தொண்டர்களும் அவர் வந்ததை பார்க்கல, இவங்களும் இவர் பேசத்தை கேட்டுட்டாங்க. அப்போ ஐயங்காருக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டம் உண்டாயிடுச்சு. என்ன இவர் நம்ம இவ்வளோ பழக்கமானவர் நம்மளை வான்னு ஒரு வாரத்தை கூப்பிடல, அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை யாரும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லலை, என்ன இதுன்னு இவர் நினைக்கிறார். உடனே வள்ளல் பெருமான் திரும்பி பார்த்தார், இவர் என்ன நினைக்கிறார். வாங்க சாமி வாங்க உட்காருங்க அப்படின்னார். அப்படியா, வாங்க சாமி உட்காருங்கன்னு சொல்லும்போது இவர் கம்முன்னு இருக்கார். அவர் 1 முறை 2 முறை சொல்லி பார்த்தார். அப்புறம் சொன்னாராம் ஐயங்கார், சாமி, அதுவும் சாமி இல்லை, சாமிகளே, நீங்கள் நாணத்திலும் வித்தையிலும் பிறருக்கு இடம் தர மாட்டீர்களா? உங்கள் சபையும் எனக்கு இடம் தரவில்லை. நீங்கள் எப்படி இடம் தரவில்லையோ அப்படியே உங்கள் அணுக தொண்டர்களும் இடம் தரவில்லை. உனது சபையும் எனக்கு இடம் தரவில்லை அப்படின்னு சொன்னாராம். இவர் என்ன நோக்கத்தில் பேசுகிறான்றது வள்ளல் பெருமானுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அது ஒரு கேளிக்கையாக பேசுகிறார். ஏன்னா ஒரு பெரிய வித்வான், அதனால் அந்த வித்தை இருந்தாலே கொஞ்சம் கர்வம் வரும். இப்போவும் கொஞ்சம் வித்தை வச்சுக்கிறவங்களாம் பாருங்கள், கொஞ்சம் கர்வமாக தான் இருப்பாங்க. போகிறவங்கள என்ன எனக்கு கேட்க மாட்டாங்க. யார் ஒருத்தவங்க அடக்கமாக பேசுகிறாங்களோ அவங்க வெத்தி இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்போ அவர் கேட்டாராம், வெத்தியிலும் நாணத்திலும் பிறருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்கன்னா அது சில சபையில் உண்டு. ஒரு சபை கூப்பிட்றாங்க, நம்ம போய் பேசணும்னா நம்மளை ஒரு 100 பேர் வாச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, மறு வருஷம் அங்கே கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவர் பேர் வாங்கிடுவார், நம்ம பேர் எடுபடாது அப்படின்னு. இது போல் அனுபவங்கள் உண்டு தான். அதை தான் ஐயங்கார் சொல்கிறார்.
அதை வந்து பிறர் வந்து சம்மதிக்க மாட்டார்கள். அவங்க தான் வித்வானாக இருக்கணும், மற்றவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை தான் இவங்க கேட்குறாரு, நீ தான் வித்வானாக இருக்கணுமா, எங்களுக்கும் இடம் தரக்கூடாதான்னு ஐயங்கார் கேட்குறார். அப்போ என்ன சொல்கிறார், சாமி அமருங்கள் அமருங்கள், ஜலமனம் வந்து கொடுப்பா அப்படின்னாராம் கல்பட்டை ஐயாட்ட. அவர் ஜலமனம் கொடுத்தாராம். ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாருன்னா கிணத்து தண்ணி ஜில்லுன்னு குடித்தா அந்த பிபி நார்மல் ஆகிடும், அப்புறம் சாந்தமாகிடுவார், கோபம் குறைஞ்சிரும். அது வள்ளல் பெருமானுக்கு தெரியும், எதை கொடுத்து எதை அடக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். கொஞ்சம் ஜலத்தை கொண்டாந்து, அதுவும் மண் பானையில் மண் களையத்தில் கொண்டாந்து தண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டார். அப்புறம் இவர் சந்தோஷமாயிட்டார். அப்புறம் இவர் சொன்னார், சாமிகளே தங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னாராம். நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் 10 விதத்தில் நான் பதில் சொல்வேன் என்றார் ஐயங்கார். நான் ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன், 10 கேள்வி என்னால் கேட்க முடியாது, ஒரு கேள்விக்கே நீங்கள் பதில் சொன்னால் போதும், 10 கேள்வி எனக்கு வேண்டியதில்லைன்னாராம் வள்ளல் பெருமான். அதுக்கு ஐயங்கார், எத்தனை கேள்வி வேண்டுமானும் கேளுங்கள் அப்படின்னார். அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் யோசனை பண்ணி பார்க்குறாரா, ஒன்றும் பதில் சொல்ல முடியல. என்ன இதுன்னு கேட்டால், இவருடைய காந்த பார்வையானது அவரை கவர்ந்து விட்டது, அவருடைய கர்வம் மறைந்து விட்டது, அவர்கிட்ட இருந்த அந்த பாடமானது, படித்த பாடமானது மனம் மறந்து போச்சு, நாண நிலைக்கு வந்துட்டார். அவர் பார்த்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு, சாமி தங்களை மீது நான் கஷ்டப்பட்டது உண்மைதான், இப்பேற்பட்ட ஞானி என்பதை நான் அறியவில்லை. சென்னையிலே நீயும் நானும் விளையாடி கொண்டிருந்தோம் கந்தக்கோட்டத்தில், நீங்கள் தினமும் கந்தக்கோட்டத்துக்கு வருவீங்க, நானும் அங்கே வருவேன், என் தந்தையார் அங்கே வேலை செய்தார். அப்போ இருவரும் நம்ம சந்தித்தோம், அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய வித்தையை மட்டும் நீங்கள் அறிந்தீர்கள், உங்களுடைய வித்தையை நான் அவ்வளவோ அறியவில்லை. நீங்கள் இப்பேற்பட்ட ஞானியாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, என்னுடைய கர்வம் அடங்கிவிட்டது, இனிமேல் உங்களுக்கு தொண்டனாக இருக்கிறேன் என்றாராம் ஐயங்கார். இப்படி மேட்டுக்குப்பத்தில் 1872 சொற்பொழிவு தான் நடக்குது. அங்கே ஒரு நாள் சொற்பொழிவு நடக்கும்போது, எப்பயுமே சொற்பொழிவு நடக்கும்போது அங்கே ஒரு நொண்டி ஆட்டுக்குட்டி வந்து படுத்துட்டு சொற்பொழிவு கேட்கணும். அதை எல்லோரும் பார்ப்பாங்களாம். இதை பார்த்துட்டு சில நண்பர்கள் அதை டெய்லி வராங்கல்ல, வரும் வழியில் புல் தழையெல்லாம் கொண்டு வருவாங்களாம். அதுக்கு ஏன்னா இவ்வளோ ஆடு வீட்டில் படுத்து கிடக்குது, ஒரு நொண்டி ஆடு வந்து சொற்பொழிவு கேட்குது, அதுக்காக இந்த ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அது பேரில் இறக்கப்படுவாங்க. அப்படி இருக்கின்ற காலத்தில் சொற்பொழிவு நடந்துக்கிட்டே இருக்கு. சொற்பொழிவு முடிந்து எல்லோரும் சித்தி வளாகத்தை ஒரு சுற்று வந்து கும்பிட்டுட்டு போவாங்களாம். வல்லபெருமான் இருக்கிற காலத்திலேயே அதை கோவிலாக நினைத்தார்களாம். அப்பொழுது இந்த நொண்டி ஆடன் நொண்டின்னு சித்தி வளாகத்தை ஒரு சுற்று வந்து அந்த சித்தி வளாக வாசப்படிக்கு நேராக நின்று மே மே மேன்னு கத்துமா ஒரு 5 முறை. அப்போ வள்ளல் பெருமான் உள்ள இருந்து பார்ப்பாராம், சரி அடுத்த பிறவிலே நீ நல்லபடியாக இருப்ப, போ, இந்த சட்டையை கட்டிட்டு அடுத்து உனக்கு நல்ல சட்டை கிடைக்க போகுது, இப்போ கிஞ்சி போன சட்டை போட்டிருக்கிற, அடுத்த பிறவியில் நல்ல சட்டை கிடைக்கும், நீண்ட ஆயுள் நிறைச்செல்வத்தோடு இருப்ப அப்படின்னு சொல்லி இவர் மனசுக்குள்ளேயே வாழ்த்து வராங்க. ஏன்னு கேட்டால், அது சித்தி வளாக திருமாளிகை சுற்றி வந்து நான் போய் வருகிறேன் என்பதற்காக சொல்ல முடியாததுனால அது சத்தம் கொடுக்குது, மே 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 அப்படின்னு சத்தம் கொடுக்கணும். அந்த நொண்டியாட்டு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாராம், அன்பு கொண்டு இருப்பாராம் நல்லா இருக்குமா. வரவங்களும் அது மேலே அன்பாக இருப்பாங்களாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே. இப்போவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து பகலில் போனீங்கன்னா ஆடு நிறைய பூவும் இருக்குது மேட்டுக்குப்பத்தில். ஆனால் போகின்ற அன்பர்கள் அது இது கொடுக்குறாங்க, இப்போ பிஸ்கட்டு கொடுக்குறாங்க, யாரும் தழை கொண்டு வந்து கொடுக்கல. இப்போ நவீன காலம் பிஸ்கட்டு பாக்கெட்டாக கொடுக்குறாங்க, சாப்பிடுது. அதே போல் மயிலம் குளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடுகள் வந்து பொறி சாப்பிடுது, அங்கே வர அன்பர்கள் பொறி கொடுக்குறாங்க. அது கையை பார்த்துட்டே ஓடியாருது, பொறி வச்சுக்கிறாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து பொறி சாப்பிடுது. மயிலம் குளத்தில் போனீங்கன்னா ஆடுகளை பார்க்கலாம், பொறி சாப்பிட்ற ஆடு அங்கே இருக்குது. மேட்டுக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிட்ற ஆடு இப்போ இருக்குது.
அதே போல் மேட்டுக்குப்பத்தில் மாதப்பூசம் அன்று இரவு 12 மணிக்கு ஜோதி தரிசனம் நடைபெறும். அப்பொழுது இரவு 12 மணிக்கு அங்கே இருக்கின்ற பைரவர்கள் ஆகாயத்தை நோக்கி சத்தமிடுவார்கள், அழுவார்கள். எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஆகாயத்தை நோக்கி உயரப்பா யாரோ இருக்கிற மாதிரி இருட்டாக கூட இருக்கும் சில நேரம். அந்த பைரவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயர பார்த்துட்டு தான் அழுவும். அப்படியே உயர பார்த்துட்டு இவங்க மணிமண்டபத்திலேருந்து தீபத்தை எடுத்துக்கிட்டு மணி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா மணிமண்டபத்தில் மணி அடிக்கும் இரவு 12 மணிக்கு. அந்த நேரத்தில் இவங்க ஜோதி எடுத்துக்கிட்டு சித்தியோலாக திருமாலையோ ஒரு சுற்றி வருவார்கள் சன்மார்க்க அன்பர்கள். அப்பொழுது இந்த பைரவர்கள்லாம் கூட்டமாக அழுவார்கள். ஏன் அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஆட்டு கண்ணுக்கு தெரியும், மாட்டு கண்ணுக்கு தெரியும். பேச முடியாத ஜீவராசிகள் அனைத்துக்கும் இறைவன் வருவது தெரியும். பேசக்கூடியவர்களுக்கு இறைவன் வருவது தெரியாது. பேச முடியாத குழந்தைகளுக்கு தெரியும், பேச முடியாதவர்களுக்கெல்லாம் தெரியும், சொல்லக்கூடியவர்களுக்கு தெரியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பயிரவர்களுக்கு தெரியுது, ஆட்டுக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுது. மாடு ஏந்து நிற்கும் அந்த நேரத்தில் தெரியுது. ஆனால் மனுஷன் மட்டும் நாம் அவர் இவ்வளோ சொல்லி நாம் இன்னும் தெரிஞ்சு கொள்ளவில்லை. ஏன் உரைத்தேன்? இறக்கத்தால் எடுத்து உரைத்தேன். இறக்கப்பட்டு சொன்னம்பா அப்படின்னார். வடலூரில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் நம்ம ஜோதி காட்டணும் போது வடலூர், பார்வதிபுரம், மேட்டுக்குப்பம் புண்ணியம் செய்த ஊர், உலகமே போற்றக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லி இது புண்ணிய பூமி பார்வதிபுரம். இங்கே தர்மசாலையும் ஞான சபையும் அமைந்திருக்கிறது. மேட்டுக்குப்பத்தில் இறைவன் ஜோதி வடிவாக மறைந்ததுடைய கோவில் அங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வள்ளல் பெருமான் இருக்கின்ற காலத்தில் அதிகமான செல்வம் படைத்தவர்கள் இந்த தர்மசாலைக்கு இந்த ஞான சபைக்கும் அவங்கெல்லாம் பெருவாரியாக நிலங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ நினச்சி பார்க்குறாரு, இந்த ஏன்னு கேட்டால் ஒரு நன்றி செய்கிறாங்கன்னா அவங்கள நினைக்கணும். திரும்பி நம்மளால் கொடுக்க முடியாட்டாலும் நினச்சே பார்க்கணும். இந்த இடத்துல இவங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும். அதுதான் மனிதன். அதுபோல் இவர் மாமனிதன். எல்லாரும் நாம் மனிதன் கூட இல்லை சொல்ல முடியாது. ஆனால் இவர் மாமனிதன், மனிதனுக்கு அப்பாற்பட்டவர். அந்த நன்றி சுவாசத்தோடு பார்வதிபுரம் என்னும் வடலூரில் இருக்கக்கூடிய அதிக செல்வம் படைத்த அருணாசல பூசி, வெங்கடாசல பூசி அப்படின்னா 2 பேர். வெங்கடாசலம்ன்றது அருணாசலம், ரெண்டு பேரும் படையாச்சி. இப்போ நம்ம சொல்கிறது படையாச்சி. அந்த வள்ளல்வர்கள் காலத்தில் பூசி. அப்போ எழுதுறதே என்ன பண்ணுவாங்க, ஆ போடுவாங்க, கடைசியில் போட்டு சி போட்டுருவாங்க. அப்போ அருணாசல பூசி. பூசி என்றால் படையாச்சி. படையாச்சிற்கு எத்தனை பேர் இருக்கு? நாயகர், கவுண்டர், கிருஷ்ண கவுண்டர், அப்படிலாம் நிறையா இருக்குது இதில். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அருணாசல படையாச்சியும் வெங்கடாசல படையாச்சியும் அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய அணுக தொண்டரிடத்தில் சொல்கிறார். அவர் போய் இது போல் பெருமான் கூட்டாரு, சபையில் இருக்கிறாருன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அவங்க செல்வத்தில் அதிகம் செல்வம் உள்ளவங்களாம் அவங்க 2 பேரும் அந்த கிராமத்துக்கு. அவங்க அந்த பணம் ஒரு செருக்கால் நாம் பேர்பட்டவன், நாம் என்ன போகிறது, அவருக்கு வர சொல்லு, அவர் சாதாரண ஒரு சாமியார் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது செல்வ செருக்கு. அப்படி சொல்லிட்டா செல்வ செருக்கு. ஞானிகளுடைய மனம் வந்தால் அந்த செல்வம் எங்கே போகும்னு தெரியாது. அதெல்லாம் உணர்ந்தவர்கள் தான் அவர்கள் சாமி கூப்பிட்டாங்களா, அதை வரேன்னு சொல்லி வந்தாங்களா 2 பேரும். வந்த உடனே சொன்னாராம், அப்போ நீங்கள் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறீங்க, பார்வதிபுரத்து மக்கள் அனைவருமே செஞ்சுருக்கிறீங்கள், நீங்கள்லாம் புண்ணியவான்கள், இந்த இடத்த இனாமாக கொடுத்தீர்கள், இந்த சுற்றுப்பட்டியில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த சபையை கட்டுவதற்கு எவ்வளவோ பெரு உதவி செய்திருக்கிறீர்கள்,
உங்கள் ஊரிலே இது ஒரு புண்ணியமான பூமி. இந்த புண்ணிய பூமியிலே ஞான சபையும் தர்மசாலையும் அமைந்திருக்கிறது. இதை உலகமே போற்றும். பார்வதிபுரம் மக்கள் என்றென்றும் இந்த தர்மசாலைக்கும் ஞான சபைக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அவங்க அவளே ஆச்சரியப்பட்டாங்களாம். அவன் நன்றி செஞ்ச மஞ்சள் சாமி கூப்பிட்டு நம்மளை வாழ்த்துறாரு, நன்றி மறக்காமல் சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் என்றென்றும் புனித பூமியை நீ உலகமே போச்சுது. அதனால நீங்கள் உறுதுணையாக இருந்து சபையை நடத்த வேண்டும். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நானே தர்மசாலையை நடத்துவேன்னு சொல்றாரு. நடத்தினாலும் அது கூட இருந்து கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு எடுத்து பரிமாறதுக்கு ஆள் வேணும் இல்லை. இப்போ நாம் போய் அரிசி வாங்கி வந்தெல்லாம் எல்லாம் வாங்கி வந்தெல்லாம் அதை செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்லை. அதே சமயத்தில் இடம் கொடுத்த புண்ணியவான்கள் இந்த புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியிலே இந்த இடத்திலே இப்படி தர்மசாலையும் ஞான சபையும் அமையும் என்று நான் நினைக்கவில்லை. இது திருவருளின் சம்மதமே அப்படின்னார். இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருள் அப்படின்னார். இப்படி 1873 பார்வதிபுரம் மக்களையும் அது சுற்றுப்புறம் உள்ள அனைத்து மக்களையும் அழைத்து அவர்களிடத்திலே, ஏன்னு கேட்டால் நம்ம வீடு இருக்குதுன்னா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஊருக்கு போனால் நம்ம சொல்லிட்டு போகணும், கொஞ்சம் அப்படி பார்த்துங்க, யாராவது அடையாளம் தெரியாதவங்க வந்து கதை திறப்பாங்க, நாங்கள் வீட்டில் ஆள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டில் இருந்துடாதீங்க, நாங்கள் வெளியூருக்கு போகிறோம், இந்த கொஞ்சம் அப்படி பார்த்துங்கப்பா அப்படின்னு பக்கத்தில் சொல்லிட்டு போவாங்க. அந்த காலத்தில், இந்த காலத்தில் சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல, அந்த காலத்தில் சொல்லிட்டு போவாங்க. அதே போல் பக்கத்து வீட்டில் அடுப்பு போயில்லைன்னா எட்டி பார்ப்பாங்க, அடுப்பு எரியலையா, இப்போ சோறு ஆக்கலை அப்படின்னு சொல்லி இவன் கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவாங்க. அதே போல் ராஜாக்கள் தெருவில் வருவாங்க சாயந்தரம் மாறு இடத்துல, யார் வீட்டில் அடுப்பு எரியலையோ மறுநாள் பார்த்தா அங்கே கம்பு கேவுரு அரிசிலாம் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஆகாரம் இல்லை, சமைக்கலை அப்படின்னு. இப்படி தர்மம் வளர்ந்த நாடு தமிழ்நாடு. தர்ம தேவதைகள் வருவிக்க உச்ச நாடு தமிழ்நாடு. ஆகினால அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் இன்னைக்கு வடநாட்டவர்கள் இன்னைக்கு தென்னாட்டை தான் எட்டி பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் தென்னாட்டில் தான் வந்து பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் தோன்றினார்கள். ஆகினால இதை என்னுடைய செவிக்கு எட்டியவாறு 6ஆம் திருமுறையில் உள்ள குறிப்பை பலமுறை படித்து அதன் பிறகு அதில் உள்ள ரகசியத்தை தெரிந்து தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். செவி வழியாக கிடைத்த செய்தியும் 6ஆம் திருமுறையிலே கிடைத்த செய்தியும் சேர்த்து தான் சொல்கிறோம். இதிலே ஏதேனும் தவறு இருந்தாலும் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும், நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெய 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 ஜோதி சிவ 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 ஜோதி வாம ஜோதி வாம ஜோதி சோம ஜோதி சிவ 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 ஜோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நீண்டாயில், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், தொழில் வளம் பெருகி ஓங்கி வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.